இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கண்டிப்பா இது ஒரு முக்கியமான சூழல். ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குடிமகனா நம்ம பொறுப்பா இருந்துக்கணும். தவறான செய்திகளை பரப்பக்கூடாது. அப்புறம் இந்த தாக்குதலுக்கு நம்ம முப்படைகளோ எப்பயுமே தயாரான நிலையில தான் இருக்குது. தயாரான நிலையில மட்டும் இல்ல, அவங்க கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது ககன் சக்தி, வாயு சக்தி அந்த மாதிரி பெயர்கள்ல அவங்க ஒரு பயிற்சி, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல போர் வரும்போது எப்படி நம்ம முன்னெச்சரிக்கை இருந்து பண்ணணுங்கிற தயார் நிலையில எப்பயுமே தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக நம்ம ராணுவம் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தளவாடங்கள் நம்மளுடைய எல்லைகள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள்ல தயார் நிலையில இருக்கு. அதை எப்படியும் எதிர்கொண்டு நம்முடைய முழு சக்தியையும் உலகத்திற்கு காமிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதுல ராணுவங்களுடைய முப்படைகள் மட்டும் இல்ல, அதற்காக முழு ஆதரவு தரக்கூடிய எங்களை போன்ற ராணுவ நிறுவனத்தினுடைய சேர்ந்தவர்களும் எப்பயுமே அதை தயார் நிலையில இருப்பதற்கு உரிய அத்தனை ஆவணங்களையும் நம்ம செய்கிறோம். அதே போல நம்மளுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இது ராணுவத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க. அது ஒரு ரகசியமாக தான் அதுல எந்த மாதிரியான ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்ணி அப்புறம் தான் அது பண்ணுவாங்க. அது எப்பயுமே இப்படி நமக்கு தெரியுது, சிந்தூர் 1, சிந்தூர் 2 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் வரும்போது தான் தெரியும். ஏன்னா அது ராணுவத்தினுடைய ரகசியமாக காட்டக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ஒன்னை விட 2வது நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. கண்டிப்பா இதோட இது நிக்காது. நம்முடைய முழு பலத்தையும் காமிக்கிறதுக்கு கண்டிப்பா இது இந்த நாடு, ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அன்னைக்கு அது பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது யாராலையுமே தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான பதிலடி நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். நம்மளுடைய தயார் நிலை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த முயற்சிகள். இன்னும் 3 கட்டமா முன்னோக்கி போறதுக்குரிய விமானங்கள், அதற்குரிய ட்ரோன்ஸ், அத பின்னாடி சப்போர்ட் பண்றதுக்குரிய செகண்ட் லைன் ஆஃப் லைன் சப்போர்ட், அதனுடைய அப்புறம் கீழே இருந்தே அதை கண்காணிக்கக்கூடிய 3வது நிலை. இந்த 3 நிலைகளையுமே முப்படைகளும் மிக கவனமா தயாரா வச்சுதான் இவங்க இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து ஆபரேஷன் சிந்தூர் 1, ஆபரேஷன் சிந்தூர் 2 பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. இன்னும் முழு வீச்சில் அதை கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா அதுங்க இப்ப சொன்ன மாதிரி நம்ம இந்திய மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம எதற்காக இந்த மாணிக்கவாசகம் சார், HAL நிறுவனத்திலிருந்து தான் அதிக அளவுக்கு இன்னைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய வான்துறை சார்ந்த டெக்னாலஜி அப்படின்றது அங்கதான் DRDO, HAL சேர்ந்து தான் பயன்படுத்துறாங்க. எந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இப்ப நம்ம ராணுவ கையில இருக்கு, அதை பயன்படுத்துறாங்க? கண்டிப்பா, அதாவது நீங்க சொன்னது முழுக்க உண்மை. HAL அப்படிங்கிறது பொறுத்த மட்டும் நாங்க விமான படைக்குரிய அத்தனை விதமான நவீன கருவிகள், விமானங்கள், அதனோடு சம்பந்தப்பட்ட மிசைல், ராக்கெட் எல்லாவற்றையும் உரிய முறையில தயாரிச்சு அந்தந்த விமானங்களை எப்பயுமே ஒரு தயார் நிலையில அது உடனடியாக போருக்கு கிளம்பக்கூடிய அளவுக்கு தயார்படுத்தி எப்பயுமே எல்லா ராணுவ தளங்களையும் நாங்க தயாரா வச்சிருக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரியான வார் டைம் எக்ஸசைஸ் போர்க்கால நடவடிக்கையாக எங்களது நிறுவனங்கள் 24 மணி நேரமும் தொடர்ந்து எங்களுடைய பணி நிறுவனத்துல பணி செய்து உடனடியாக என்னென்ன தேவைகள் இருக்குமோ அதை பூர்த்தி செய்து கொடுக்கிறோம். மிக முக்கியமா நம்ம பார்க்கிறோம், இப்ப ராஜஸ்தான் அந்த எல்லைகள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள்ல, விமான தளங்கள்ல எங்களுடைய தொழில் நுட்பத்தை சேர்ந்தவங்க எப்பயுமே அங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு சிறிய ஒரு வேலை வந்தாலும் கூட இந்த விமானத்துல அதை உடனடியாக சரிப்படுத்தி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு 10 விமானங்கள் போகணும் அப்படின்னு சொன்னா 15 விமானங்களை தயாரா வச்சிருப்பாங்க. அதுதான்
அவங்களுடைய இது. சார் இப்ப கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஒரு லான்ச் பேட்ல இருந்து ஒரு ஏவுகணை மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும், ஒரு மினிட்ஸ்ல டைம் கிடைக்கும் நமக்கு. ஆனா பாகிஸ்தான் மாதிரி ரொம்ப க்ளோஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நேஷன்ல இருந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு மிசைல் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா டிடெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்? நல்ல கேள்வி. இப்ப எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா, இப்ப வரக்கூடிய நவீன தொழில்நுட்பமான மைக்ரோ கம்ப்யூட்டர், ஈவன் அட்வான்ஸ் டெக்னாலஜி, இப்ப இருக்கக்கூடிய ஈவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லாங்குவேஜ் கோடிங்க கூட நம்மளுடைய இந்திய மூளை, அதை தான் நான் சொல்லணும்னு விரும்புறேன். நம்ம டிஆர்டிஓ லேபாக இருக்கட்டும், ஆராய்ச்சி பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், அதை தயாரிக்கக்கூடிய பெல், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது தயாரிக்கக்கூடிய பெல்லா இருக்கட்டும், ஏடிஇ அந்த மிஷன் கம்ப்யூட்டருக்குள்ள போய் இந்த விமானம், நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட், அது பேர் வந்து மிஷன் கம்ப்யூட்டர். ஏன்னா எந்த மிஷனுக்கு போறோங்கிற ப்ரோக்ராம இங்க லேப்ல பண்ணி அதுக்குள்ள வச்சுட்டு அந்த பைலட் அந்த விமானத்தை மேல எடுக்கும்போது அது எந்த லொகேஷன்ல போய் கரெக்டா பண்ணணும், எந்த லொகேஷன்ல அந்த பாம் ஆபரேட் பண்ணணும் அப்படிங்கறத மிக மிக தெளிவா, அதாவது வித் மைக்ரோ மில்லிமீட்டர் அக்யூரசி டிடெக்ட் பண்ணி அதுல போய் போடக்கூடிய அளவுக்கு டார்கெட் எய்ம் பண்ணக்கூடிய நவீன தொழில்நுட்ப கருவிகள் நம்ம விமானத்தினுடைய காக்பிட்ல இருக்குது. அதை ஆபரேட் பண்றதுக்கு சில விமானங்கள்ல அந்த விமானியே ஆபரேட் பண்ணுவாரு, சில விமானங்கள்ல 2 பேர் இருப்பாங்க. விமானி பறக்கிறதுக்கும் இந்த மிஷன் ஆபரேட் பண்றதுக்கு, பாம் ஆபரேட் பண்றதுக்கு இன்னொரு விமானியும் இருப்பாங்க. அவங்க அதனால தேர்ந்த தொழில்நுட்பமான கருவிகளை எப்படி தயார் பண்ணணும்னு தெரியும். நீங்க சிந்தூர் 1ல பார்த்திருப்பீங்க எப்படி அந்த 9 லொகேஷன்லயும் கரெக்டா துல்லியமா போய் பண்ணாங்க அப்படிங்கிறது. அதுதான் அந்த டெக்னாலஜியினுடைய வெளிப்பாடு. அத நம்ம சாதாரண கட்டங்கள்ல பல விதமான டெஸ்ட் பண்ணி செய்து டெஸ்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது விமானத்தை இன்னைக்கு போய் ஒரு இடத்துல போய் அவங்க எதிரியை தாக்குறது கிடையாது. அதை வந்து அவங்க பாலைவன பகுதிகள்ல அதுக்குன்னு பயிற்சிக்குரிய இடங்கள் இருக்குது. அதுல எந்த அளவுக்கு கஷ்டமான கட்டங்களை கூட அவங்க அந்த சோதனைகளை மிக மிக பலமுறை செய்து தயார் நிலையில் இருக்கிறதுனாலதான் இவங்களால இது மிக மிக துல்லியமாக சரியா பண்ண முடியுது. அப்புறம் இன்னைக்கு அவங்கள்ட்ட எவ்வளவு விதமான தொழில்நுட்பம் இருக்குதோ அதை விட பல மடங்கு மேன்மையான தொழில்நுட்பம் நமக்கு உள்ள இருக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த S-400. அது வந்து ரஷ்யனுடைய தொழில்நுட்பம். அது நமக்கு மிக மிக பாதுகாப்பாக இருக்கும். அதே போலதான் இன்னும் அவங்க இது பண்ணாலும் இதுதான் நம்ம ராணுவத்தினுடைய ஒவ்வொரு வருடமும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் பண்ணும்போது இந்த ராணுவத்துக்குரிய பட்ஜெட்டை மட்டும் யாரும் கம்மி பண்றதே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து சைனா, அப்புறம் பாகிஸ்தான், சம்டைம் பங்களாதேஷ், இவங்களால பல அக்கப்பக்கத்துல இருந்து நம்ம எதிர்ப்புகள் இருக்கிறதுனால தயார் நிலையில வச்சிருக்கிறாங்க. இந்த சோதனைகளை அவங்க எப்பயுமே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் 1, ஆபரேஷன் சிந்தூர் 2 எல்லாம் மிக தெளிவா பண்ண முடியுது. இது இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியணும். இந்தியாவை சாதாரணமா இடப்பட்டு எப்பயுமே சொல்லுவாங்க, பட் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமையை மாற்றி நம்ம கண்டிப்பா பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்கோம். பட் இதுல என்னன்னா ஒரு பொறுப்புணர்வோட இவன் சிந்தூர் 1 அப்ப இவன் பெரிய பெரிய நல்ல பத்திரிகைகள் கூட தவறான செய்திகளை போடுறது நிஜமாவே மனசுக்கு வருத்தமா இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தெரியாத பட்சத்துல தவறான செய்திகளை போடாம இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு குடிமகனும் இந்த மாதிரி கட்டத்துல நமக்காக எல்லைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம மனதார ஆதரவும் வாழ்த்துக்களையும் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். நமக்காக அவங்க போய் எல்லாம் பண்றாங்க. இன்னும் பண்றதுக்கு நம்மகிட்ட நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. அதனால இதை விட இன்னும் எது வந்தாலும் சமாளிக்க இருக்கோம். அது ஆபரேஷன் சிந்தூர் 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். வரக்கூடிய நாள்கள்ல பார்ப்போம். நம்ம கண்டிப்பா வெற்றி. அதை விட நம்மளுடைய தொழில்நுட்பங்களையும் நம்மளுடைய ராணுவத்தினுடைய பவரையும் பாக்குறதுக்கு, அவங்களுக்கு வெளியே உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு இது ஒரு பாகிஸ்தான் மட்டும் இல்ல, பல பேர் இந்த இடத்துல பின்னாடி இருந்து ஆதரவாகவும் அதுக்கு அகெயின்ஸ்டாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இது ஒரு நல்ல மெசேஜா இருக்கும். நம்முடைய ராணுவம் எந்த அளவுக்கு தயார் நிலையில இருக்கு, எதையும் எதிர்கொள்றதுக்கு வந்தா எந்த அளவுக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சிந்தூர் 2 கண்டிப்பா ஒரு வெளிப்பாடு. இது இன்னும் தொடரும். எல்லாருடைய ஆதரவும் அது கண்டிப்பா இருக்கணும். உங்களுடைய நிறைய ஆழமான கருத்துக்களை, விரிவான கருத்துக்களை எங்களோட பண்ணிட்டேன். உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு மாணிக்க வாசகம்.